அவனுக்கு வெளியில உண்ணாவிரதம் இருக்கிறானுங்க, நான் உள்ள உண்ணாவிரதம் இருக்கிறேன். அவனுக்கு ஒரு பேரோட போறானுங்க, நான் நாறு நாரா போறேன். 10,000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்து அடிக்காச்சு. கையில தங்க நகை மோதிரம் இருந்து என்ன பிரயோஜனம்? சாப்பாட்டுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை. இவ்வளவு பெரிய கடையில திங்கிறதுக்கு என்ன இருக்குது? எதை திங்கிறது? இங்க என்னமா இருக்கு? ஒரு டம்ளர் தண்ணி நிறையறதுக்குள்ள டில்லிக்கு போன தலைவர் வந்துருவார் போல இருக்கு. என்ன ரப்பர் தலகாணி? இன்னைக்கு இது போதும். உண்மையில ரொம்ப நல்லாவே இருக்குது, பழகி போச்சு. அதேடே, இது 2 நாளைக்கு தாங்கும், அப்புறம் ஒரு நாள் தானே, எப்படி நடந்தா என்ன? ஹாய் மது, சௌக்கியமா? வாதர ஏன் தர லேட்டு? ட்ரெயின் லேட்டரா? சரி சரி, நீ குளி, நான் மெஸ்ஸுக்கு போயிட்டு வந்துடுறேன். இனிமே உன் மெஸ் விவகாரமே எனக்கு வேண்டாம்டா. ஏன் தர? எனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ பாவம் தர. எங்க அம்மா கிட்டே ஓகே வாங்கிட்டு வந்துட்டேன். மெஸ் சாப்பாட்டை நீயே சாப்பிடு. இனிமே என் பொண்டாடி கையில தான் சாப்பிட போறேன். படி வந்தால அது என்ன வேலைக்கெல்லாம் வராது தர. ஏண்டா? அதான் கல்யாணம் ஆகி போச்சே. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா தர. எப்படா? அதான் நீ ஊருக்கு போயிருந்தப்போ. முத்தண்ண காலையிலேயே வண்டி எடுத்துட்டு போயிடுச்சு, நீ போலியா? பொழப்பொண்ணு இல்ல, போன போவே இல்லைன்னா இல்ல. சரி, நீ இங்கே இரு, நான் கடைக்கு போயிட்டு வரேன். 3 நாள் அரிசி துட்டு பாக்கி, கடைக்காரன் என்ன சொல்ல போறானோ என்னவோ. வடிவுன்னு ஒரு பொண்ணு சாப்பாடு கூட எல்லாம் எடுத்துக்கிட்டு. ஆமா, அவளை பார்க்கணும். முன்னாலே தெரியுமா? எங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. காலேஜுக்கு சாப்பாடுலாம் கொட்டாரும். இந்த ஏரியால தான் எங்கேயோ வீடு. இதான் வீடு. ஆள் வெளியே போயிருக்குது. உட்காருங்க. அந்த பொண்ணு எப்படியெல்லாம் வாழணும்னு நான் கனவு கண்டேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு துடிச்சேன். இந்த கோட்டு சூட்டு காரு பங்களா இதையெல்லாம் மறந்துட்டு ஒரு நாள் கூட அவகிட்ட என் மனசு திறந்து நான் பேசல. குறுக்க நின்னது என்னோட கௌரவம் தான் சார். எங்க அம்மாட்ட கூட பர்மிஷன் வாங்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அவகிட்ட என் ஆசையை சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா இன்னைக்கு அவ இருக்கிற இடமே வேற. ஐம் சாரி. அவ வீட்டை காட்டின உங்ககிட்ட நான் எதையோ சொல்லிட்டு இருக்கேன். எங்க தர எவ்வளவு தூரம்? உன்னை பார்க்கத்தான். என்ன திண்ணையில உட்காந்துட்ட? உள்ள வாதர. வாதர.
கோவிச்சுக்கா துற, எனக்கு திருதுப்புன்னு கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு எல்லாம் கூட சொல்லிக்க முடியல. நல்லா இரு. தாத்தா செத்தப்ப உதவு பண்ணிச்சேன்னு சொல்லல, இதான் என் வீட்டுக்காரரு. காப்பி வாங்கியா? துரை சாதா காப்பி சாப்பிடாது, புருல புரு வாங்கியா? ஏன் துரை, உனக்கு எப்ப கல்யாணம்? உனக்கு வரப்போற பொண்டாட்டி கருப்பா இருப்பாளா சிவப்பா இருப்பாளான்னு காசு சுண்டி பார்த்தேன். பூதான் விழுந்துச்சு. ரோசா பூ மாதிரி சிவப்பாதான் உனக்கு பொண்டாட்டி வருவா. ஆமா, பொண்ணெல்லாம் பார்த்தேன்னு சொன்னியே. நான் பார்த்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் 10 பொண்ணு பாருதர. பரிசம் போட பணம் எல்லாம் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி கண்ணு கழியும். ஏன் துரை, நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணும் பதில் சொல்லாம இருக்கியே. உடம்பு சரியில்லையா? ஜல் பிடிச்சிருக்கா? இந்த துரை. Thank you. குடி துரை. சித்து சரியா இருக்கா? துரை, இந்த மாதிரி சந்துக்கால வந்ததே இல்ல. தெரு பசங்க இது கார் என்ன கதியாக்கி வச்சிருக்குங்களோ, கார் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வா. நான் வரேன். எங்களெல்லாம் மறந்துடாத துரை. நீங்க தான் வடிவோட ஹஸ்பண்ட் தெரியாம நான் எதையோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இப்பவும் சொல்றேன், அவளை நான் மனப்பூர்வமா விரும்பினது உண்மை, அவளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சது உண்மை. ஆனா அந்த ஆசையை நான் அவட்ட நேரில் சொன்னதில்லை, அந்த மாதிரி அவகிட்ட பழகினதும் இல்லை. திடீர்னு என் காலில் விழுந்து என்ன பெரிய மனுஷனாகிட்டேன். இந்த நிலைமையில அவன் மேல ஆசைப்பட்டேங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா என் மேல வச்சிருக்கிற மதிப்பு மரியாதையும் சுத்தமா போயிடும். ஆஸ் அ பிரதர் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவன் மேல எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னு அவளுக்கு தெரிய வேண்டாம். நீ வண்டி எடுத்து வர. இந்த சரக்கு மேல சத்தியமா சொல்றேன், அந்த வாத்தியாரு கார்ல வீட்டுக்கு வர்றான், இத கஜா பயலும் கண்டுக்காம வெளியே போயிடுறான். இது இப்படியே போய்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு அந்த வாத்தியாரு அவளை கார்ல அபேஸ் பண்ணிட்டு போயிட போறான். கஜாவுக்கு பொழப்பும் போய் பொண்டாட்டியும் போயிட போறான். அவசரப்படாத, தலைவர் தகவல் தெரியட்டும், அப்புறமேல் பேசுவோம். ஏண்டா ரொம்ப நாளா நம்ம மாரிய காணமே, எங்கடா போயிட்டான்? அவன் இருந்தா ஏண்டா இந்த இளநிய குடிக்கிறான், 300 400 வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான்டா. ஆமாண்டா. நீங்க யார பத்தி பேசுறீங்க? எங்க ஆளு ஒரு ஆளு 10-12 நாளா காணமா, அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அடையாளம் சொல்லுங்க. சுருட்ட முடி, நீண்ட மூக்கு, பொம்பளை குரல்ல தவளை நாய் பேசுவான். நீங்க சொல்ற அடையாளம் உள்ள ஆளு மைசூர் சில்க் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டாரு. கடை ஸ்ட்ரைக். அது உனக்கு எப்படி தெரியும்? தெரியும்னா தெரியும். வந்து அந்த இடத்த காட்டுமா. அதெல்லாம் முடியாது. முடியாதா? யாராவது வாங்கல, எனக்கு பயமா இருக்கு. யாரும் இல்லையா? நம்ம பாரு வண்டி போட்டோம் போல இருக்கா. இந்த ஆளை போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. இவனை பிடிச்சா ஒரு கேங்கே பிடிக்கலாம். அப்புறம் பிடிக்கலாம். ஆள் உயிர் விட்டுறான் போல இருக்கு. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்க. வேண்டாம், சிலுக்கு கடைக்கு தூக்கிட்டு போய் 100-200 வாங்கி கொடுங்க. வடிவு மெஸ் பையன் என்னடா? உன்னையும் வீட்டுக்காரையும்
வாத்தியார் சொன்னாரு. காரன் சில வாசிக்கிறோம். புறப்பட்டு போலாமா? ராத்திரி வண்டியோட போன முத்து பையில காணோம். நான் போய் என்ன ஏதுன்னு ஒரு பார்வை பார்த்து வர்றேன். நீ போயிட்டு வா. முதல்ல கூப்பிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு வாங்கின புது துணியெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம 2 பேரும் ஜாலியா ஜோடியா போலான்னா போலாத ஜோடி கண்டா ஓடி. ஒண்ணும் வேணாம். அட நம்ம காலையே சுத்திட்டு இருந்த பையன் ராத்திரி பூராவும் காணோம். நாம தானே போய் பார்க்கணும். இன்னைக்கு நீ போயிட்டு வா. இன்னொரு நாளைக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா போயிட்டு வரலாம். கண்டிப்பா போலாங்கிறல்ல? நிச்சயமா? சத்தியம் பண்ணி சொல்றியா? நீ போயிட்டு வா. கழுத கழுத. அப்புறம் என்னடா ஆச்சு? அந்த ஏடு கிட்ட அப்பவே சொன்னாத்த விளக்கு எரியுதுங்க, புகை மறைச்சிருக்குன்னு. அவர் கேட்கவே இல்ல. நேரா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போயிட்டாரு. இன்ஸ்பெக்டரையாவை பார்த்து கும்பிடு போட்டு கூட்டியாந்து கைய புடிச்சு விளக்கு மேல வச்சனா அப்பானாரு. சுட்டுடுச்சு. அதுக்கப்புறம் விட்டுட்டாரு. அப்பால 12 மணிக்கு மேல எங்க வீட்டுக்கு வருதுன்னு இங்கேயே வண்டி ஆண்ட படுத்துட்டான் அண்ணாத்தா. ராத்திரி ஏதாவது துண்ணையா? இல்ல அண்ணாத்தா. சவாரி ஏதாவது கிடைச்சதா? இல்ல அண்ணாத்தா. டீ வேணும். என்னைக்கும் வாய திறந்து கேட்காது நீ இன்னைக்கு கேட்டிருக்கிற. கையில காசு இல்ல, கடன் கூட கொடுக்க மாட்டேன். ஏன்டா அழுகுற? டீ இல்ல உயிரை போயிடும். அண்ணாத்தா, இன்னையோட இந்த இடம் கடைசி. நாளைக்கு நாம இருக்கிற இடமே வேற. தண்ணி வாங்கிட்டு வா. படிவு, உன் புருஷனோட வருவேன்னு எதிர்பார்த்தேன். அது காலையிலேயே வேலைக்கு போச்சு தர. காலைல போனா தானே கைவண்டிக்கு பொழப்பு. படிவு, கஜா உன்னை ஏதாவது கேட்டாரா? இல்லையே. இல்ல, நான் உன்னை தேடி வந்ததை பத்தி ஏதாவது கேட்டாரா? இல்லையே. இல்ல, அவர் எப்படி உனக்கு பழக்கம், ஏன் இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்தாருன்னு ஏதாவது சந்தேகமா கேட்டாரா? தர, அத பத்தி உனக்கு தெரியாது. ஆளு பாக்குறதுதான் இரும்பு, ஆனா மனசு தங்கம். என்ன பத்தி அதுக்கு நல்லா தெரியும் தர. படிவு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உண்மையிலே உன் புருஷன் ஒரு ஜென்டில்மேன். நான் உன்னை ஏன் வர சொன்னேன் தெரியுமா? எங்க காலேஜ் பிளே கிரவுண்ட கவனிச்சிட்டு இருந்த ஒரு குடும்பம் சொந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த வேலை காலியா தான் இருக்கு. உடனே உன் ஞாபகம் வந்துச்சு. நான் பிரின்சிபல்ட்ட சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. அவரோட அட்ரஸ் தரேன். நாளை காலைல 7 மணிக்கு மறக்காம ஒரு வீட்டுல போய் பார்க்கணும். ஓகே? அங்க அவுட் ஹவுஸ் உண்டு. அங்கேயே நீங்க தங்கிக்கலாம். மாசம் மாசம் சம்பளமும் உண்டு. என்ன சொல்ற? நாங்க தோண்டு இருக்கிற நேரத்துல எங்க வயித்துல பால வத்த மாதிரி ஒரு செய்திய சொல்றேன். நீ தெய்வம் தர. அப்படியே இன்னொன்னு. என்னது? எங்க வீட்டுல இன்னொரு ஜீவன் இருக்கு. என் கூட பிறந்த புறப்பாட்டம். அப்படியே அதுக்கும் ஒரு வேலை பார்த்து கொடுத்தேன்னா. படிவு, நீ உன் புருஷன் மட்டுமா அந்த காலேஜ் கிரவுண்ட கவனிச்சுக்க முடியும். இன்னும் 2-3 நாள் தேவைப்படும். அதுல அந்த ஜீவனை ஒன்னா சேர்த்துக்கோங்க. ஐயோ துரை, இப்ப எனக்கு வாரத்துல பிறக்கிற மாதிரி இருக்கு. எங்க இருந்தாலும் வீட்டுக்கார தேடி கண்டுபிடிச்சு இந்த செய்திய சொன்னாதான் உண்டு. இல்ல தலை வெடிச்சிடும். வடிவு கொஞ்சம் நில்லு. என்ன துரை? என்ன? உங்க 2 பேருக்கும் புது துணி வாங்கி வச்சிருக்கேன். வாங்கிட்டு போ. இதடா இன்னைக்கே வாங்குவேனா? என் வீட்டுக்காரிட்ட வந்து கோழி சோறெல்லாம் துள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் வாங்குவேன். இந்த பார், 2 கோழி அடிக்கணும். என்ன கோழின்னா நீ தான் நல்லா துண்ணுவியே. என்ன வரேன் தர.